எதை வச்சு நான் உங்களை லவ் பண்றேன்னு இத்தனை வருஷமா காத்துட்டு இருந்தீங்க? சொல்லுங்க மிஸ்டர் ராஜா. சின்ன வயசுல நம்ம 2 பேரும் ஒன்னா படிச்சு ஒன்னா வளர்ந்துருக்கலாம். ஆனா அப்ப நமக்குள்ள இருந்த ஒரு சாதாரண எஃபெக்ஷனை இவ்வளவு தூரம் லவ்வா டெவலப் பண்றது ஃபூலிஷ்னஸ் உங்க மனசுக்கு படல? இல்லைங்க, நீங்க இந்த ஊரை விட்டு போகும்போது ரயில்வே ஸ்டேஷன்ல வச்சு என்கிட்ட ராஜு என்னை எப்பவுமே மறந்துடாதேன்னு சொல்லிட்டு போனீங்க. அதனாலதான் மாதிரி பேசாதீங்க. அப்ப நம்ம 2 பேருக்கும் மீறி மீறி போனா 10 வயசு கூட இருக்காது. அந்த நேரத்துல நம்ம லவர்ஸ் மாதிரியா பிரிஞ்சோம்? அட்லீஸ்ட் நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் என் மூமெண்ட்ஸ பார்த்தாவது உங்க மனசை மாத்திக்க வேண்டாம்? உங்க அப்பா தங்கச்சி எல்லாருக்கிட்டையும் நானும் உங்களை லவ் பண்றேன்னு சொல்லி பொய் சொல்லிருக்கீங்களே, அவங்க எல்லாம் எவ்வளவு பெரிய ஆசையை வளர்த்துட்டு இருக்காங்க தெரியுமா? இட்ஸ் ஆல் ரைட், லெட்ஸ் forget the past. இந்த மாதிரி அபிப்பிராயத்தை என்னோட மறந்துடுங்க. வண்டி எடுங்க. ஏங்க வேற வழியே இல்லைங்களா? என்ன உங்களை லவ் பண்ண சொல்றீங்களா? ஒரு நாள் 2 நாள்னா பரவாயில்லைங்க. கிட்டத்தட்ட 10 வருஷமா வேற வேலை வெட்டிக்கே போகாம சதா இதே நினப்புல இருந்துட்டேன். கொஞ்சம் எப்படியாவது முயற்சி பண்ணி பாருங்களேன். Are you mad? நீங்க என்ன கடனை கேக்குறீங்க உடனே எடுத்து கொடுக்கறதுக்கு? ஒருவேளை நான் டிரைவருங்கிறதுனால உங்களுக்கு பிடிக்கலையா? இத பாருங்க, ஸ்டேட்டஸ்ங்கிறது நமக்குள்ள ஒரு பிரச்சனை இல்ல. எனக்கு என்னைக்குமே உங்க மேல அந்த மாதிரி அபிப்பிராயம் வந்தது இல்ல. அதுவும் இல்லாம ஏற்கனவே எனக்கு இன்னொருத்தரோட நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு. எனக்கு பிக்ஸ் பண்ண மாப்பிள்ள நாளைக்கு இங்க வரப்போறாரு. அவருக்கு இந்த மேட்டர் தெரிஞ்சதுன்னா அது நம்ம 2 பேரையுமே பாதிக்கும். வந்து வண்டி எடுங்க. வாங்க மிஸ்டர் ராஜா. மனசுக்குள்ள நீ கட்டி வச்சிருக்கிறது எவ்வளவு பெரிய தாஜ்மஹால் எனக்கு நல்லா தெரியும். ஆனா நீ ஷாஜஹான் இல்லைன்னா ஒரு சாதாரண கொத்தலர் தான். தூரத்துல இருந்து ரசிக்க மட்டும்தான் ஒரு அதிர்ஷ்டம் இருக்கு. மனசு தேர்ந்துக்க. Hi, Radha. Hi. 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 How was the journey? Oh, beautiful. Meet Mohan. Hello. Arun. Hello. Singh. Hello. Hi. Meet my friends. Hello. Usha. Hello. Rani. Hello. Priya. Hello. Mary. Hi. Come, let's go. என்ன? எதுக்கு? சுத்த நியூசன்ஸ் மாதிரி பிஹேவ் பண்றீங்களே. ஏதாவது வேண்டாம் ஃப்ரெண்ட் ஒரு வழியா வந்து கேட்டுக்கலாம்ல. இந்த நேரத்துல ஜன்னல் தட்டுவாங்க. தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்களை கல்யாணம் பண்ணிக்கு போற மாப்பிள்ளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை சொல்றதுக்காக தான் ஜன்னலை தட்டினேன். நேத்துக்கு நீங்க என்ன திட்டும் போது கூட உங்களுக்கு ஏன் என்ன பிடிக்கலங்கிறத நினைச்சு நான் ரொம்ப கோவப்பட்டேன். ஆனா இப்ப காலையில இருந்து அவரை நான் வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன். உண்மையிலேயே அவருதான் உங்களுக்கு கரெக்ட்ங்கிறத நான் புரிஞ்சுட்டேன். இத சொல்றதுக்காக தான் ஜன்னலை தட்டினேன். தப்பா நினைச்சுக்காதீங்க. தேகோ சிங்காரம், நிம்பில் பையனுக்கும் முதலாளி பொண்ணுக்கும் லவ்னு சொல்லி நம்மள்கிட்டே ரீல் விட்டு
ஆனா இப்போ வேற மாப்பிளே வந்திருக்கான். நம்மளுக்கு கொடுத்த 25,000 ரூபாய் என்ன ஆகுறதோ? திருப்பதி உண்டியல்ல போட்டதா நினைச்சுக்க. வேற என்ன பண்றது? அரே, இந்த ஜோக் நம்ம கையில வேண்டாம். சேட் படா சீரியஸா பேசுறான். யோ, ஏன் சீரியஸ் உனக்கு புரிய மாட்டேங்குது? முதலாளிக்கு 30 லட்சம் ரூபாய் சொத்து சேரும். அது மிஸ் ஆயிருச்சேன்னு 2 நாளா ஜுரம் வந்து நான் படுத்து கிடக்குறேன். ஆப்ஷன் 25,000. இதுக்கு போய் புலம்புறைய எந்திரிச்சு போயா. அரே, சேட் இன்னும் 1 வாரம் டைம் தரான். பணம் தரலே நிம்பில் கைகால் இடம் மாறும். பி கேர்ஃபுல். சார் சார் சார், காட்டாங்கிறது சரியா இருக்கு. இடியட், எனக்கு ஃபேஷன் தெரியாது, நீ சொல்லி தரியா? சாரி சார். வந்து வண்டி எடு. Mary cried and forgave me, and Mary took me back again. Said if I Come on. wanted my freedom, I could be free evermore. ப்ளீஸ் கோ இன், ஐ வில் கம். I don't wanna be, and I don't wanna see Mary cry anymore. மிஸ்டர் ராஜா, Never woman loved me. என்னங்க? சாரி, அவருக்கு கொஞ்சம் ஷார்ட் டெம்பர் நினைக்கிறேன். காலையில நீங்க ஃபிளவர்ஸ் வச்சப்போ அனாவசியமா கோச்சுக்கிட்டாரு. எனக்கே கஷ்டமா போச்சு. நோ, அவர் மேல மிஸ்டேக் இல்லைங்க. என் கையில இருந்த மண்ணு அவர் ஒயிட் ட்ரெஸ்ல பட்டுச்சு, அதான் கோவிச்சிட்டாரு. சரி, நாங்க டிஃபன் சாப்பிட போறோம். நீங்களும் உள்ள வந்து ஏதாவது சாப்பிடுங்க. பிடிங்க. வேண்டாங்க, நான் சாப்பிட்டா தான் என் தங்கச்சி சாப்பிடும். நான் வீட்டுல போய் சாப்பிட்டுக்கிறேன். பரவாயில்ல, எனக்கு ஒரு நாள் கடையில சாப்பிடுங்க. கமான். வேண்டாங்க ப்ளீஸ். என் திருப்திக்காவது வாங்கிக்கங்க ப்ளீஸ். வேணா வாங்கிக்கிறேங்க, ஆனா டிஃபன் சாப்பிடல. என் தங்கச்சி ரொம்ப நாளா ரோல்டு கோல்டு ஜிமிக்கு வேணும்னு கேட்டு இருந்துச்சு. வேணா இந்த காசுல ஜிமிக்கு வாங்கி கொடுத்துறேன். சரி, பிடிங்க. இப்போதைக்கு ரோல் கோல்டு வாங்கி கொடுங்க. நாளைக்கு நான் ஷாப்பிங் போகும்போது ஞாபகப்படுத்துங்க. கோல்ட்லயே வாங்கி தரேன். ஓகே? டோன்ட் மிஸ். தேங்க்ஸ். என்ன தெரியுமா? என்ன உண்டா? ஐயோ, அது என்ன பெரிய கேட்கறது. நான் அதெல்லாம் சொல்லணுமா? யாரோ வந்திருக்காங்க பாரு. என்ன சார் வேணும்? 555 இருக்கா? வாட்ஸ்அப் தானே, எவ்வளவு வேணும்? 555 சிகரெட்டியா? ஓஹோ, அது இல்லீங்க. தண்ணு அது நேரே போய் ரைட்ல கட் பண்ணுங்க. யோ, அதுவும் சிகரெட் தான்யா. ஐயா, வெளிநாடு தான் நம்மகிட்ட இல்ல, உள்நாடு தான் நம்மகிட்ட இருக்கு. சரி, உள்நாட்டு என்ன இருக்கு சொல்லு. பேஷன் ஷோ, தொப்பி, சேர்மனாரு, சேவ். சரி, இந்த சிவப்பு வீல்ஸ்ல ஒரு 5 பாக்கெட் விடு. ச்சே, என்ன ஊருது, சிகரெட் பேர் தெரியாம கடையை வச்சிருக்காங்க. ச்சே. ஐயா, 50 ரூபாய்க்கு நம்மகிட்ட சில்லற இல்லையே. யோ, என்ன அது, சிகரெட் இல்லன்ற சில்லற இல்லன்ற, நீ எல்லாம் ஏன் கடை வச்சிருக்க? உங்ககிட்ட சேஞ்ச் இருக்கா? சாரி, என்கிட்ட கூட 100 தான் இருக்கு. கொஞ்சம் இருங்க சார், பக்கத்து கடையில பாத்துட்டு வரேன். ஒரே ஒரு 20 ருபீஸ் நோட் வச்சிருந்தேன். அது யாருக்கோ. அவன் நம்மளோட போகணும் சார். 10 ரூபாய் கூட சில்லற இல்லைங்கிறேன். இந்த ஊர்ல எல்லாரும் பஞ்ச பரதேசி இருப்பாங்க போல இருக்கு. சரி சரி, மீதி நீயே வச்சுக்கோ. மீதி 31 ரூபாய் நானே வச்சுக்கிறேன். ஆமாயா, நீயே வச்சுக்கோ. ஏய், வண்டி எடு. ஏங்க, உங்க மேல எவ்வளவு நல்ல அபிப்பிராயம் வச்சுட்டு இருந்தேன். அத்தனையும் ஸ்பாயில் பண்ற மாதிரி இவ்வளவு கிழித்தனமா நடந்துட்டீங்களே. நான் என்னங்க பண்ணேன்? என்ன பண்ணீங்களா? ஹோட்டல் உங்ககிட்ட 20 ருபீஸ் கொடுத்தா அந்த பாக்கெட்ல தானே வச்சிட்டு இருந்தீங்க. சிகரெட் கடையில சில்லற இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டோம். கல்லு மாதிரி நின்னு பாத்துட்டு இருந்தீங்களே, எடுத்து கொடுத்துட கூடாது? நான் பாக்குறேன், எவ்வளவு கன்னிங்னஸா தலை குனிச்சிட்டீங்க. ஐயோ இல்லீங்க. என்ன இல்லீங்க? அந்த 20 ருபீஸ் கொடுத்துருந்தா நான் திருப்பி தர மாட்டேனா? லைஃப்ல மறுபடியும் நீங்க ரோல் கோல் ஜிம்கியா வாங்க மாட்டீங்களா? எவ்வளவு சில்லியா பிஹேவ் பண்ணீங்க. ராதாமா, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுட்டீங்க. என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்? நீங்க கொடுத்த பணத்தை நான் பாக்கெட்ல தான் வச்சிருந்தேன். நீங்க கடைக்குள்ள போனதுக்கு அப்புறம் ஒரு அம்மா 4-5 குழந்தைகளோட வந்தாங்க. 2 நாளா குழந்தைங்க எதுவுமே சாப்பிடலன்னு சொன்னேன். அதனால கொடு.
இல்ல பின்னால இருக்கா? Black God. ஏண்டா ஒயிட் பேண்ட்ல செவுத்து சாயம் பூசுற மாதிரி பூசிருக்கேன். அறிவில உனக்கு? சாரி சார், நான் எப்போ என் ஷூஸ் கூட வெளியே கொடுத்தா பாலிஷ் போடுவேன். சரியா பழக்கம் இல்லாதனால இப்படி ஆயிருச்சு. ஓஹோ, துரை நீங்களே வெளியே போய் தான் பாலிஷ் போடுவீங்களோ? அப்படின்னா நாளையில இருந்து இந்த வேலை என்கிட்ட கொடுக்காதுன்னு இன்டெரக்டா சொல்றேன். ஐயோ அப்படி இல்ல சார். என்னம்மா என்னாச்சு? பாலிஷ் போட்டுருக்கான் பாருமா, பெயிண்ட் அடிச்ச மாதிரி. என்னடா காலையில என் பேண்ட் இதே மாதிரி தான் கருத்தேன். ஷூக்கு ஒழுங்கா பாலிஷ் போட தெரியல உனக்கெல்லாம். நேரோ பேண்ட், ஸ்லிப் அண்ட் ஷூ. நானும் வந்ததுல இருந்தே பாத்துக்கிட்டு இருக்கேமா. இவன் பிஹேவியரே டிரைவர் மாதிரி தெரியல. பெரிய ரொமான்டிக் ஹீரோன்னு நினப்பு. முறைக்கிறாமா? நம்மளையா முறைக்கிறாமா? ஏண்டா எங்களையா முறைக்கிற? கராத்தே என்ன தெரியுமா? விடுமா, ஒரு எல்பா கூட தாங்க மாட்டான். விட விட. இன்னும் என்ன நின்னுட்டு இருக்க? போடா. மிஸ்டர் அசோக், ஒரு நிமிஷம் இப்படி வாங்க. மிஸ்டர் அசோக், அவர் சின்ன வயசுல என் கூட படிச்சிருக்காரு. அதுவும் இல்லாம அவங்க ஃபாதர் எங்க கிட்ட ரொம்ப காலமா சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க ஷூக்கு பாலிஷ் பண்ணணும்னா அவர்கிட்ட கொடுத்தாருப்பாங்க. அவர் வெளியே போய் போட்டு வரட்டும். நீங்க அவர் இன்சல்ட் பண்றத பார்த்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவரை ஓவரா இல்ட்ரீட் பண்றாங்க. ஐ டோன்ட் லைக் இட். லுக் ராதா, சின்ன வயசுல உன் கிளாஸ்மேட்டா இருந்திருக்கலாம். அவங்க அப்பா உங்ககிட்ட ரொம்ப காலமா சர்வீஸ் பண்ணிருக்கலாம். ஆனா இப்ப ஒரு சர்வெண்ட். சோ அந்த லெவலுக்கு தான் நான் ட்ரீட் பண்ண முடியும். நீ இதுல அனவசியமா தலையிட்டினா நம்ம கூட பிரச்சனைகள் தான் உருவாகும். அதோட நல்லதுன்னு நினைக்கிறேன். மைண்ட் இட்.